பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேயில் நிகழ்ந்த வெடிகுண்டு சம்பவத்தை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குள் நுழையும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் தினேஷ். தினேஷ், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நேற்று பிரபல உணவகத்தில் வெடிகுண்டு ஒன்று வெடித்தது. இந்த உணவகத்தில் இருந்த 3 ஊழியர்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 10 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டிருந்த சிசிடிவி காட்சிகளில் மர்ம நபர் ஒருவர் கை கழுவும் இடத்தில் அருகே ஒரு பையை ஒன்று வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் சென்ற பிறகு 1 மணி நேரம் கழித்த பின்பே இந்த வெடிகுண்டு வெடித்ததாகவும் கூறப்படுகிறது. ரிமோட் மூலம் இந்த வெடிகுண்டை இயக்கி இருக்கலாம் எனவும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக எல்லையான இருக்கக்கூடிய ஓசூர் அருகே மாநில எல்லையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கர்நாடக மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முற்றிலுமாக சோதனைக்கு பின்பே தமிழகத்திற்கு எல்லைக்குள் அனுமதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக கர்நாடக மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தீவிர சோதனைக்கு பின்பே தமிழகத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர்.